ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நியூ கிறிஸ்டல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் சாரி கேட்டுக்க விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த சேனலில் என்னால் வீடியோ போட முடியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக வீடியோ போடாமலே இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் என்னையே புஷ் பண்ணிக்கிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் எழுந்திருக்கும் போதே சம்மர் சீசனாக இருந்தாலும் கொஞ்சம் க்ளவுடியாக கிளைமேட் சூப்பராக இருந்தது. பட் கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால மார்னிங் ரொட்டீன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிம்பிளாக பூஜையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு கூடவே லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு சிம்பிளாக தால், ரசம், வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். லேசியான டேஸ் எல்லாமே எங்கள் வீட்டில் ரசம் வித் தால்லாக தான் இருக்கும். சைடிஷ் மட்டும் ஏதாவது செஞ்சுக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி தால் ரசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி வெண்டைக்காவை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்து 2 minutes வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, உப்பு, 1/2 teaspoon மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 minutes அப்படியே வச்சிடலாம். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி விடாமல் இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது தால் ரசத்தோட டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். தண்ணி சேர்க்காம இந்த பொரியல் செய்கிறதுனால பக்கத்திலே இருந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெண்டைக்காய் நல்லா வெந்ததும் நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்டைக்காய் பொரியல் தயிர் சாதம், தால் இதோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா சைடு மார்னிங் லைட்டாக க்ளவுடியாக இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ஆனால் சூப்பர் க்ளவுடியாக இருந்ததுனால கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் புதினா வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி அதோட காம்பை ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி தண்ணி விட்டு வேர் விடுற மாதிரி வச்சுருந்தேன். இப்போ அந்த புதினா காம்புகள் எல்லாத்தையும் பால்கனிலேயே வச்சு வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கிங் பாட் இருந்தது. அதில் மண் சேர்த்து அதில் இந்த புதினா காம்புகள் எல்லாத்தையும் நட்டு வச்சுருந்தேன். வீட்டிலேயே எப்படி புதினா வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த க்ளவுடியான கிளைமேட்டுக்கு டேஸ்டியான போண்டா ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப் அளவு உளுந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டரில் 2 துண்டளவு இஞ்சி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கூடவே நம்ம ஊற வச்சுருக்க உளுந்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விடாமல் அரைச்சி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி இடிக்கல்லில் ஒரு கைப்பிடி அளவு பெப்பர் சேர்த்து அதையும் ஃபைன் பவுடராக நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச உளுந்து மாவோட நம்ம நசுக்கின அந்த பெப்பர் பவுடரையும் சேர்த்து தேவையான அளவுக்கு வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போண்டா மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக கடாயில் ஆயில் சூடுபடுத்தி ஆயில் நல்லா சூடானதும் நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா மாதிரி கிள்ளி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மழை பெய்யும் போது நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி சூடாக
ஸ்நாக்ஸோட மசாலா டீ குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.